பார்க்கலாமா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன் ஒரு வாட்டி? வயலன்ஸ் ஜாஸ்தி, பழைய காலம் தான், அரைச்ச மாவு தான் அரைச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா எடுத்து போயிருக்காரு, கிரிப்பிங்காக போகுது படம், அவ்வளோதான். வயலன்ஸ் தான், வயலன்ஸ் தான். சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பாட்ஷா மாதிரி இருக்கு. அதில் பாட்ஷாவில் ரஜினி சைலண்டாக இருப்பார், இன்ட்ரோ பிளாட்ல கலக்குவார். அதே மாதிரி தான் இதுலையும் தனிஷ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் நல்லா போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. அவர் அசோசியல் அடிப்பார்க்கன் தான் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சும்மா அவர் சாதாரண ரோல் தான், கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வருது. பிரகாஷ் ராஜ் நல்லா இருக்கு. அவரு பிரகாஷ் ராஜ் தான் சின்ன ரோல் தான். மற்றபடி படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். பண்ணி தான் பார்த்தேன் நிறைய சீன். ஆக்சுவலாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்காக இந்த படம் தாராளமாக ஏஆர் ரஹ்மானுக்காக வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே உள்ளே கொடுத்துருக்காரு. பட் ஆனால் ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் நீங்கள் ஸ்டோரி எனக்கு பக்காவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணும் இந்த படம். ஸ்டோரி எல்லாம் பார்க்காம 2 மணி நேரம் எங்கேஜாக வச்சிருக்கணும்னு நினச்சா உங்களுக்கு எங்கேஜிங்காக வச்சிருக்கோம் இந்த படம். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கான்செப்ட், இந்த சேர்க்க வாசம் சரியில்லை அப்படின்னு சொன்னது. அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதுக்காக அவங்க பண்ண ஸ்டோரி வந்து கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தால் கூட ஆனால் அது பார்க்கும் வகையில் நல்லா தான் இருந்துச்சு. காரணம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து எதனா ஒரு படத்தோட சாயல் இருக்கா? அசுரனோட சாயல் இருக்கு இந்த படம். அது கம்ப்ளீட்டாக சர்வைவலுக்காக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தான் குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இருக்கும். பட் அந்த படத்தோட கம்பேர்லாம் பண்ண முடியாது. அதோட சாயலில் இருக்குமே தவிர அப்படிதான் இருக்கும். பட் அந்த படத்தோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. அதோட கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். இன்ட்ரோல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ட்ரோல் போர்ஷன் மட்டும் இல்லாமல் ஃபைட்டுனாலே இவங்க வந்து ஸ்டண்ட்டுக்கு பயங்கரமாக மெனக்கெட்டது நல்லாவே தெரியுது. ஆனால் இன்ட்ரோல் பிளாக்கோட ஃபைட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்லோ மோஷன்லாம் வச்சது நல்லா இருந்துச்சு. துஷாரா விஜயனோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப செட்டிலாக பயங்கரமாக என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அப்பர்ணாவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடினா அவங்க, செகண்ட் ஹாஃபில் வரலட்சுமி அவர்களோட காமெடி. ஸோ இந்த மாதிரி யாருக்கு என்னவோ கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காரு தனுஷ் அவர்கள். உண்மையிலேயே அவங்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை கரெக்டாக பண்ணது தான் படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். படத்தில் வந்து துரோகத்தை பற்றி எடுத்துருக்காங்க. இது வந்து துரோக படம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இல்லை, ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து படத்தில் துரோகம், கூடா நட்பு, அதாவது சேர்க்கவாதம் சரியில்லைன்றதை ஒரு கான்செப்டாக இவங்க காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து பேக் ஸ்டோரி வந்து பெருசாக ஒர்க் பண்ணல அப்படின்றது நல்லா தெரியுது. ஆக்சுவலாக திடீர்னு போய் அவங்க சேர்றாங்க, ஏன் சேர்ந்தாங்கன்றது 2-3 கிளிப்லேயே காமிச்சிட்டாங்க. அண்ணன் மேலே பாசமாக இருக்கவங்க திடீர்னு அங்கே போய் சேர்றாங்கன்னும் போது அது ஒரு ட்விஸ்ட் இவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக தான் எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது. பட் அதை தாண்டி என்ஜாய் பண்ணுற மொமெண்ட் நிறைய இருந்ததுனால அது மறந்துட்ட மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து இப்போ தம்பி துரோகம் வந்து ஆல்ரெடி ரஜினி சார் ஒரு படம் நடிச்சிருக்காரு, பழைய படம், அந்த டாக்ஸி வச்சு நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கதை சாயில தானே இருக்கா? இல்லை, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது கம்ப்ளீட்டாக வேறு. இது வந்து இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கோவப்பட்டு அப்படியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அதுவே முதல்ல கன்வின்சிங்காக இல்லை. ஆக்சுவலாக சரி ஓகே போயிட்டாங்க, இது ஒரு ஸ்டோரி நீங்க காமிச்சிட்டாங்க, இந்த ஸ்டோரி எங்கேஜிங்காக இருக்குனாக்கா அப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்டோரி வந்து லேக் இருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேஜிங்காக இருக்குது. அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏஆர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். படம் எல்லா பாட்டுமே ஹிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பாட்டுக்கும் பயங்கரமா உள்ள என்ஜாய் பண்ணது பார்க்க முடிஞ்சது. நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பாத்தீங்கன்னா படத்துல 3 டைரக்டர் இருக்காங்க. இந்த டைரக்டர்னா எந்த டைரக்டர் பெஸ்ட்னு சொல்லுவீங்க? அதான் தனுஷ் இருக்கிறாரு, செல்வராகவன் இருக்கிறாரு, எஸ்.ஏ. சூர்யா இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே படத்துல டைரக்டரை வந்து நடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெரிய டேரக்டர் நான் இதில் சொல்கிறதுனா செல்வராகவனை தான் சொல்லுவேன். பயங்கரமான படம்லாம் எடுத்த டேரக்டர் அவர், சூப்பராக. அடுத்து எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவேன், அடுத்து தான் தனுஷை சொல்லுவேன். பட் இந்த படத்தை தனுஷ் அவர்கள் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்ததுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் டேரக்டராக ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றது தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி அவர் சூஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த லொக்காலிட்டியில் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு காமிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இல்ல, அதாவது வெற்றிமாறன் சாயல் அந்த சாயல்ல எடுக்கணும்னு ட்ரை பண்ணது நல்லாவே தெரியுது. ஆனா அவர் கிட்ட வர முடியாதுன்றது அவருக்கு தெரியல. ஆக்சுவலா வெற்றிமாறன் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு தான் சொல்லுவேன். அசுரன் சாயல்ல நிறைய சீன் வரும் ஆக்சுவலா படத்துல, பட் அதுக்கு ஈக்குவலாலாம் இல்லை. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஃபைட் நல்லா இருந்தாலும் கூட அது கொஞ்சம் லாஜிக் இடிக்குது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அவ்வளோ குத்து வாங்குறாரு, வாங்கிட்டும் ஏந்து நிற்கிறாருன்றது கொஞ்சம் லாஜிக்காக ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் இன்னும் போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் போடும், பதில் இவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கிளம்புறது நல்லா இருக்கும். ஆக்சுவலா பாட்டுக்கு மேபி லீடான்னு கூட தெரியல. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து செட் ஃபுல்லா செட், அது ஆனா பாக்குறது செட் மாதிரி இருந்தா இல்ல, செட் மாதிரிலாம் தெரியல. நம்ம ஃபுல்லாவே ஃபைட்ல எங்கேஜ் ஆயிருப்போம், செட் மாதிரி தெரியாது. சூப்பரா இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யாவோட ரோல் படி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்கும், எப்படிடா இது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா அவரோட ஆக்டிங்கால அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நம்ம ஆக்சுவலா அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவேன்.
இந்த படம் அவருக்கு நல்ல வெற்றி படமா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் ராயன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மொக்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஆவரேஜுக்கு மேல, அவ்வளவுதான். படத்துல ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வருது. இல்ல அவ்வளவுதான். அதை தாண்டி வெறும் பேட் வேர்ட்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம். நம்ம இயல்பாக கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தானே எல்லாமே, அதனால கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படத்தில் ரேப்னு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் வருமே தவிர காட்சியாக கூட காட்ட மாட்டாங்க. வைலன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஸ்டோரியாக எங்கேஜ் ஆகும்போது வைலன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். படமாக பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வெறியாயிடுச்சு தலைவா. ஒரு சீன்லாம் அப்படியே இன்டர்வல் பிளாக்ல வெறியாயிடும் தலைவா. அதே வெறி தான் ஃபுல்லாக வெறித்தனமாக இருக்குது. இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ், நடுநிலை ஒரு சீன், கம்பேக், தனுஷ் கம்பேக் சொல்லினே போகலாம். சூப்பராக இது படம். அப்படியே ட்விஸ்ட் ஆச்சுனே இருக்காங்க படத்தில். அந்த தனுஷோட சிம்பிளிசிட்டி, பர்ஃபார்மன்ஸ், இதுதான் ப்ரோ படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே. சூப்பராக இது. ஐயோ அவங்களாம் தாருமா. தனுஷுக்கு நெக்ஸ்ட் இந்த படத்தில் பேர் வாங்க போகிறது அவங்க தான். எஸ் ராவ் நான் தேர்டுன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு தான் நல்ல பேர் வாங்கும். அது அந்த மாதிரி இது கேரக்டர் ப்ரோ. அவர் மியூசிக் ப்ரோ நீ என்ன கேட்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் மியூசிக் அவர் விட்ருங்க. அவர் லிஜெண்ட், அவர் விட்ருங்க. அதை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த பொண்ணு தான் சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டர்னே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது டைரக்ஷன்ல 50 படம் எடுத்து ஒரு சீனியர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் தனுஷ் சார். அண்ணனே நடிக்க வச்சிருக்காரு, அவரும் நடிச்சிருக்காரு. அது அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க 2 பேரும் ஒரே வயதுல பிறந்தவங்கன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த துரோகம் எல்லாம் பண்ணாம 2 பேரும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சூப்பரா 2 ஈக்குவலா இருக்குது. ஃபைட் பெரிய விஷயம். அது சூப்பரா பண்ணிருக்காரு அந்த ஸ்டண்ட் மாஸ்டர். ஒரு ஃபைட்டும் தாறுமாறா இது. அந்த ஊக்கு ஒன்று இருக்கும், அதை வச்சு குத்துற சீன்லாம் அப்படியே குத்தினே இருக்காரு. தனுஷ் எல்லாரையும் போட்டு குத்தினே இருக்காரு. அந்த குத்துற சீன்லாம் தாறுமாறா இது. சூப்பரா இது. ஏ ரஹ்மான் அவர் வந்து ஏ ரஹ்மான் தான். அது வேற என்ன சொல்லுது, எல்லா புகையும் இறைவனிக்க சொல்லிட்டு எல்லா புகையும் இவர் வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி போட்டுக்கிறாரு ப்ரோ. அழுதுறேன் ப்ரோ, அழுதுட்டான் சாங்லாம். அந்த மாதிரி இது எமோஷனல் கண்டென்ட். அவங்க மேல நான் கோபமாக்குறேன் தம்பியா பண்ணவங்க. ஏன்னா ஒரு துரோக சீன் வருது, அதனால கோபமாக்குறேன். அவங்கள பத்தி நான் சொல்ல விரும்பல. எஸ் சூர்யா அதான் தனுஷ் எப்படி பண்ணாரோ, நடிப்பு அசுரன் எப்படி பண்ணாரோ, நடிப்பு அரக்கணும் அப்படியே தான் பண்ணிக்கிறாரு. சூப்பரா ஈக்குவலா. இன்ட்ரோல் பிளாக் தனுஷ் வந்து சாஃப்டா போய் என்ன பார்ப்பல. இன்ட்ரோல் பிளாக்ல வைல்ட் ஆகும். அந்த வைல்ட்ல வந்து ஃபேன்ஸ் வெறித்தனம் மாட்டாங்க. அந்த மாதிரி இது கிளைமேக்ஸ்லாம் ஒத்துதான் ப்ரோ. கிளைமேக்ஸ் எமோஷனலா முடியும். ஒத்துதான். யார் சொன்னா? அதாவது அந்த வயலன்ஸை பார்த்து சொல்லியிருப்பாங்க. வயலன்ஸ் எல்லா பத்தில தான் வருது. உன்னே வயலன்ஸ் வந்து அசுரன் காப்பின்றானு. அதெல்லாம் இல்லை. நல்லாதான் ஸ்டோரி தானே உங்களுக்கு மெயின். ஸ்டோரி நல்லா டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். மற்ற படத்தை நான் அந்த பாட்டுக்காக தான் ப்ரோ வந்தேன். அந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் தூக்கி சாப்பிட்டாரு ப்ரோ படமே. அதுதான் ப்ரோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஒர்த்தாக இருந்துச்சு. ஃபைட்டிங்லாம் தனுஷ் பிச்சுட்டாரு ப்ரோ. எல்லாமே அவரோட டைரக்ஷனு எல்லாமே படம் மூவியே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இன்டர் பிளாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ. எல்லாமே கலந்துதான் ப்ரோ. வடச்சனை எல்லாமே கலந்துதான் இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. இல்ல ப்ரோ படமே கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ போச்சு. எந்த இடத்துல லாக்லாம் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸாக அதான் ஃபேன்ஸாகவும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. கெட்ட வார்த்தைலாம் அவ்வளோ இல்லை. அந்த இடத்துல தேவைப்பட்டிருந்தா பேசியிருக்காங்க, அவ்வளோதான் ப்ரோ. அதுதான் ப்ரோ. அண்ணன் தங்கச்சி கேரக்டர் தான் அது. கடைசி வரையும் படமே அதுதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தனுஷோட ஃபுல் டைரக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. அதோட படம் வந்து இப்போ ரீசெண்டாக வர மலையாள படம் மாதிரி சிங்கிள் ஸ்டோரி லைனில் பிளாட் ட்விஸ்டோட சூப்பராக இருந்தது ப்ரோ. லைக் எப்படின்னா ஒரே லீனியரில் போகுது ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் அப்படிலாம் தெரியல ப்ரோ. ஆனால் படம் ஆக்ஷன் சீன்ஸ் ஓவராக இருந்துச்சு. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தங்கச்சி ரோல் சூப்பராக பண்ணிட்டாங்க ப்ரோ. தூசரா விஜயன், ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்லாம் நடுவில் ஹார்ட் பீட் பிஜிஎம்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. படத்தை விஷுவலாக ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. நல்லா எஃபெக்டாக இருந்தது ப்ரோ.
ஆக்ஷன் சீன்ஸு அதிகமாக இருந்தது. ஆனால் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் பிட் ஷாட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். நல்லா இல்லை ப்ரோ, ஸ்லோ மோஷன் ஃபைட் சீனில் பெருசாலாம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன் ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். இன்டர்வல் ஃபைட் சீனில் ஸ்லோ மோஷன் பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. வெயிட்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆமாம், 50th மூவிக்கான 50th மூவிக்கான லைக் எப்படி சொல்றது, அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு ப்ரோ. 50th மூவிக்கான எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம்லாம் பயங்கரம். சந்தீப் கிஷன்லாம் லைக் எப்படின்னா அந்த இடத்துல ரியலாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி மாறி இருக்காரு. ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது. நிறையா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ.